இங்க வந்து ப்ரிப்போசிஷனும் ஆர்டிக்கலும் எங்க இருக்குன்னு பார்த்துக்கோங்க. என்ன மாதிரி ப்ரிப்போசிஷன்னா ஜூ, பை, ஹவுஸ், ஃபான், இன், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த ஆர்டிக்கல் ஹவுஸ், டேர் இருக்கு பாருங்க இங்க. பை, ஜூம், ஜூவர், டேர், இன், டேர், ஃபார்ம். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம போடணும் அப்படின்னு இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததே வந்து நம்ம என்ன இது பார்த்துட்டு இருக்கோம், டாட்டிவ் கேஸ் தான் பார்க்குறோம் நேற்றுலேருந்து இல்லைங்களா? ஞாபகம் இருக்கா? டாட்டிவ் கேஸ் ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். ஸோ இந்த 3 கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். அதுக்கு என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும்? ஓஹின் அப்படின்னா எந்த இடத்துக்கு, வேர் ஆர் யூ கோயிங், எந்த இடத்துக்கு போகிறேன், நீ எங்கே போகிறேன்னு கேட்குறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? நான் வந்து பேங்க்குக்கு போகிறேன், இல்லை வீட்டுக்கு போகிறேன், இல்லை என்னோட பாஸை மீட் பண்ண போகிறேன், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம வந்து டூன்றது. இது வந்து டூ. ஜூன்னா டூ. ஜூன்னா என்னது? டூ. பைன்னா அட், எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு பை யூஸ் பண்ணணும். ஸோ ஓஹர்னா ரெண்டு இருக்கு, ஹவுஸ், ஃபான், ரெண்டுத்துக்குமே என்ன மீனிங்னா ஃப்ரம் தான் வரும். ஹவுஸ், ஃபான் ரெண்டுத்துக்குமே ஃப்ரம் தான் வரும். ஆனால் ஹவுஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இது ஃபர்ஸ்ட் லெசன்லயே நம்ம பார்த்துருக்கோம். ஈஷ் காமே ஹவுஸ் இந்தியன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். ஸோ ஈஷ் காமே ஹவுஸ், ஏதோ ஊர்லேருந்து வரீங்க இல்லை வீட்டிலேருந்து வரீங்க அப்படின்னா ஈஷ் காமே ஹவுஸ் அப்படின்னு யூஸ் பண்ணும். ஃபார்ம் எதுக்கு, ஃபான் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு வரீங்க, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து வேறு யாரையும் டாக்டரை மீட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது ஃபான் யூஸ் பண்ணிக்கணும். இங்கே எப்படி இந்த சென்டென்ஸை மேக் பண்ணுறது, அதே மாதிரி இன் நல்லா பார்த்துக்குங்க. ஜூ, பை, ஹவுஸ், ஃபான், இன். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்போசிஷன் பார்த்தோம். என்ன பார்த்தோம் நேற்றுலாம்? நேற்று என்ன பார்த்தோம்? மிட்டு. மிட்டு ஞாபகம் இருக்கா? இது நேற்று தான் பார்த்தோம், மிட்டு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அதோட சேர்த்து ஜூ, பை, ஹவுஸ், ஃபான், இன். ஸோ இந்த ப்ரிப்போசிஷன் எல்லாம் எதோட வரணும்? டாட்டிவ் கேஸோட தான் வரணும். சரிங்களா? இப்போ இன்னும் கிளியரா புரிய வைக்கணும்னா, ஓஹின், ஓ, ஓஹர், இந்த 3 கேள்விக்கு ஆன்சர் பண்ணும். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. ஸோ ஓஹின், ஓ, ஓஹர் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுதான். ஓஹின் என்ன? ஓஹின் சொல்லும்போது நம்ம என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணோம்னா ஜூ யூஸ் பண்ணோம். ஓ எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பை இல்லைன்னா இன் யூஸ் பண்ணோம். ஓஹர்னா ஹவுஸ்ல ஃபான் யூஸ் பண்ணோம். ஓஹின்னா இங்கிலீஷ்ல என்ன? வேர் டு. ஓனா வேர், ஓஹர்னா வேர் ஃப்ரம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டாக்டர் கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஈஷ் கேஹே சும் ஆர்ட்ஸ். இது எப்படி வந்துச்சு? ஓகே, டாட்டிவ்ல மேஸ்குலினுக்கு என்ன வருது? டெம். நாய்ட்ரம்க்கு டெம். ஃபெமினினுக்கு
Der. ப்ளூரலுக்கு Den. டென்னு ப்ளஸ் இங்கே என்ன நவுன் வருதோ அதோட என் ஆட் பண்ணிக்கணும். இது ஞாபகம் இருக்கு இல்லையா? ஞாபகம் இருக்கா? Yes, ma'am. இப்போ வந்து அவங்க நான் பாஸ் கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்வேன்னா, இப்போ மேல் பாஸ்னா என்ன சொல்வேன்? ஈஷ். ஓகே, ஈஷ் போறேன்றதுக்கு கேஹே, ஈஷ் கேஹே. பாஸ் கிட்ட போறேன் அப்படின்னா டு. மாஸ்குலினுக்கு என்ன வருதுங்க? டெம். Dem. செஃப். இப்போ ஈஷ் கேஹே ஜூ டெம் செஃப் அப்படின்னு சொல்றதுக்கு ஷார்ட் ஃபார்ம் ஜூ பிளஸ் டேமுக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம் வந்து ஜூம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஜூ பிளஸ் டேமுக்கு ஷார்ட் ஃபார்ம் ஜூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஷ் கேஹே அப்போ எப்படியா நம்ம சொல்லணும்? ஈஷ் கேஹே ஜூம் செஃப். ஓகேவா? இந்த ஷார்ட் ஃபார்ம் தெரியல உங்களுக்கு, மறந்து போச்சுன்னா ஃபுல்லாவே எழுதிடலாம். ஈஷ் கேஹே ஜூ டெம் செஃப் ஐ கோ டு த பாஸ். புரியுதா? Okay, ma'am. Yes, ma'am. எல்லாருக்கும் புரிஞ்சுதான்னு மட்டும் சொல்லுங்க. Yes, ma'am. Yes, ma'am. பாய்ஸ்க்கு யாருக்குமே புரியலையா? புரிஞ்சிச்சு மேம். வேற யாருக்கும் புரியலையா? சொல்லுங்க. புரியலன்னா மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். யார் கேக்குதுமா? ரம்யா மேம். ரம்யா. ஓகே. இப்போ நான் பாஸ் கிட்ட போறேன்னா நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஐ கோ டு த பாஸ் அப்படி தானே சொல்லுவோம். பாஸ்னா நீங்க நான் சும்மா மேனேஜர்னு போட்டுக்கிறேன். நீங்க இல்லைன்னா உங்க டீச்சரோ இல்லை சாரோ ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ நம்ம இதுக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? டு த யூஸ் பண்ணும்போது ஜெர்மனில் வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா ஜூ யூஸ் பண்ணோம் டூக்கு. இங்கே த யூஸ் பண்ணுறதுக்கு அது வந்து மேஸ்குலினா நாய்ட்ருமா ஃபெமினா ப்ளூரலான்னு பார்த்து இங்கே இருக்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணோம். நான் இப்போ மேல் பாஸ் கிட்ட சொல்கிறேன், ஒரு ஜென்ஸ் கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா என்ன வரும்? மேஸ்குலினுக்கு என்ன வரும்? டெம் வரும் இல்லைங்களா? இப்போ இதுக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம் அவங்க ஜூம் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு லேடி பாஸ் கிட்ட போறேன் அப்படின்னு சொன்னா என்ன வரும்? ஜூ. ஃபெமினினுக்கு என்ன வருது? டெர். இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து ஜூவர். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே மேம். ஓகே, இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எல்லாம் எடுத்துக்க வேண்டாம். ஐ கோ டு த பாஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஜூன்னு ஜி கேட் அவங்க வந்து பாஸ் கிட்ட போறாங்கன்னும் போது ஜி கேட் ஜூ டெம் செஃப் அப்படின்றதுக்கு ஷார்ட் ஃபார்ம் ஜூம். ஈஷ் கேஹே நான் போறேன்னு சொல்லும்போது ஈஷ் கேஹே ஜூ டெம் செஃப். இது வந்து ஜூம்னு கூட நீங்க மாத்திக்கலாம். ஜி கேட் ஜூ டர் செஃபின் அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம் ஜுவர். அதே மாதிரி நான் ஃபீமேல் ஒரு லேடி பாஸ் அவங்க கிட்ட போறேன் அப்படின்னா ஈஷ் கேஹே ஜூடர் செஃபின். இந்த இடத்துலயும் ஜுவர் போட்டுக்கலாம், இல்லை ஃபுல் ஃபார்ம் கூட அப்படியே எழுதிக்கலாம். எதுவும் தப்பு கிடையாது. இப்போ ஃப்ரெண்டு கிட்ட போறேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போறேன், ப்ளூரலுக்கு என்ன வரும்? ப்ளூரலுக்கு டு த சொல்லும்போது ஜூ டென். ஜூடன். இதுதான் ஃப்ரெண்ட்னா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இங்க நம்ம என்ன ஆட் பண்ணோம்னு சொல்லியிருக்கேன்? என்ன ஆட் பண்ண சொல்லியிருக்கேன்? ஜூடன் ஃப்ரெண்டன். ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஜி கேட் ஜூடன் ஃப்ரெண்டன். இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் இல்லை. எல்லாத்துக்குமே ஷார்ட் ஃபார்ம் இருக்காது. சிலதுக்கு மட்டும்தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் ஷார்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. குர்ஸ் ஃபார்மன். ஜூடர் வந்து ஜுவர், ஜூ டேம் வந்து ஜும், பை டேம் வந்து பைம், ஃபான் டேம் ஃபார்ம், இன் டேம் வந்து இம்.
ஸோ இதுக்கு மட்டும்தான் ஷார்ட் ஃபார்ம்ஸ், மற்ற எதுக்குமே கிடையாது ஷார்ட் ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? ஓகே மேம். அதே மாதிரி அட் யூஸ் பண்ணும்போது இப்போ இந்த இடத்துல இருக்கிறேன், பாஸ் கிட்ட இருக்கேன் இல்லை ஃப்ரெண்டு கிட்ட இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஜி இஸ்ட் இஸ்ட் யூஸ் பண்ணும். கோக்கு கோ கேஹன் யூஸ் பண்ணுறோம். ஐ ஆம் அட் த பாஸ் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை ஷீ இஸ் அட் த பாஸ் அவங்க அப்படின்னு சொல்றது இஸ்ட். ஜி இஸ்ட் பை பிளஸ் டேம் செஃப், பைம் செஃப். இல்லைன்னா நீங்கள் ஃபுல் ஃபார்மே எழுதிக்கலாம், பை டேம் செஃப்னு எழுதுனா தப்பு ஒன்றும் கிடையாது. தெரிஞ்சதுன்னா எழுதுங்க. இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் கிடையாது. நான் லேடி ஃபீமேல் பாஸ் கிட்ட இருக்கேன்னா ஜி இஸ்ட் பை டர் செஃபின், நோ ஷார்ட் ஃபார்ம். ஜி இஸ் பை டென் ஃப்ராய்டன், நோ ஷார்ட் ஃபார்ம். அதே மாதிரி ஹவுஸ். ஸோ நான் வந்து வீட்டிலேருந்து வரேன் அப்படின்னா ஈஷ் காமே ஹவுஸ் டெம் ஹவுஸ், ஈஷ் காமே ஹவுஸ் இந்தியன். Sie kommt aus dem Haus, sie kommt aus der Schweiz. Form யூஸ் பண்ணும்போது sie kommt, vorne plus dem வந்து form, form chef. sie kommt von der Chefin, இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் இல்லை. இதுக்கும் மேலே இருக்க ஹவுஸுக்கும் ஷார்ட் ஃபார்ம் எதுவுமே இல்லை. வெறுமனே VOM ஃபார்ம் மட்டும்தான் ஷார்ட் ஃபார்ம் இருக்கு, மற்ற எதுக்குமே இல்லை. sie kommt von der Chefin இல்லை sie kommt von den Freunden. நான் வீட்டில் இருக்கேன்னு சொல்லணும்னா இஷ் பின் இம் ஹவுஸ், இன் பிளஸ் டேம் இம் மைண்ட். பேங்க்ல இருக்குன்னா அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் இல்லை, இஷ் பின் இன் டர் பேங்க். அதே சூப்பர் மார்க்கெட்னா இஷ் பின் இம் சூப்பர் மார்க்கெட். இது புரிஞ்சுதா? எஸ் மேம். ஸோ இது வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு மேம். அடுத்தது இது கூட எடுத்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, நாளை வரைக்கும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நாளைக்கு என்ன மறுபடியும் கேளுங்க, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஓகே மேம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஜி கேட் ஜூம் செஃப் இல்லைன்னா பேங்க்னா ஜுவர் பேங்க். ஏன்னா இது வந்து ஃபெமினின் டி பேங்க், அதனால. எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜி இஸ்ட் பை செஃப் இல்லை பை டர் செஃபின். ஏர் கவுண்ட் ஹவுஸ் டேம் ஹவுஸ் இல்லைன்னா ஹவுஸ் டர் பேங்க். ஜி காம்ட் ஃபார்ம் மேஸ்குலினுக்கு, ஃபெமினினுக்கு வந்து ஃபாண்டர் செஃபின். அதே மாதிரி எங்கே இருக்குன்னா எரிஸ்டீம் ஹவுஸ் இல்லைன்னா எரிஸ்டிண்டர் பேங்க். ஸோ இதுக்கு மட்டும்தான் ஷார்ட் ஃபார்ம்ஸ். ஓகே, இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இதெல்லாம் பாருங்க, இங்கே வந்து ப்ரிப்போசிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே நாமினேட்டிவ்ல என்ன வரும் அதுதான் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் டாட்டிவ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்கள் போடணும். எது அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களோ அதுலேருந்து ஆரம்பிக்கணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எது அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ நான் இங்கே எழுதுறேன். ஸோ அப்போனா என்னது? ஹாய்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குதுங்க. Heute Vormittag. அடுத்தது என்ன வரும்? செகண்ட் பிளேஸ்ல. செகண்ட் பிளேஸ்ல எப்பவுமே verb வரும்னு சொல்லியிருக்கேன். இது sein என்றது sein verb. ish வந்ததுனால seinக்கு என்ன வரும்? அதுவே உங்களுக்கு சொல்லி தரணும்னு நினைக்கிறேன், மறந்துட்டு இருப்பீங்க. ஸோ இஷ் வந்துச்சுன்னா
சைன் verb win. do வந்துச்சுன்னா best. ஞாபகம் இருக்கா? ஏர் எஸ் ஜி படிச்சாதானே ஞாபகம் இருக்கும். அது வந்துச்சுன்னா இஸ்ட். ஓகேவா? வியர் வந்துச்சுன்னா ஜிண்ட். இயர் இருந்துச்சுன்னா ஜைட். ஜி இல்ல பெரிய ஜி வந்துச்சுன்னா ஜிண்ட். ஞாபகம் இருக்கா இல்லையா? சைன் verb எப்படி கான்ஜுகேட் பண்ணுவாங்கன்னு? ஸோ ஞாபகம் இல்லைன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் படிக்கணும் நீங்க. ஸோ heute Vormittag. ஸோ சைன் verb இஷ் வந்திருக்கிறதுனால இங்க என்ன வரணும்? பின் மேம். heute Vormittag bin ich. செகண்ட் பிளேஸ்ல இது வந்துடணும். இது heute Vormittagன்றது டுடே forenoon. இது பிரிக்க முடியாது. ஓகேங்களா? பிரிச்சா மீனிங்லெஸ்ஸா வந்துடும். அதான் பிரிக்க முடியாது. அப்படின்னு பார்த்தா இது செகண்ட் பிளேஸ்ல, இது ரெண்டுமே சேர்த்து ஒரு பிளேஸ். இது செகண்ட் பிளேஸ், இது தேர்ட் பிளேஸ். heute Vormittag bin ich. நான் டாக்டர் கிட்ட இருக்கேன். இந்த பாருங்க, heute Vormittag எழுதிட்டீங்க, சைனும் எழுதிட்டீங்க, இஷ்யூ எழுதிட்டீங்க. அடுத்தது இருக்கிறதே என்னது? ரெண்டு எழுத்து தான் இருக்கு. ஓகேவா? யார் எக்கோ அடிக்குதுன்னு தெரியல. ஸோ பை பை எழுதிட்டீங்களா? டர் ஜானாட்ஸ் என்ன ஆகும்? டர்ன்றது மாஸ்குலின். டாட்டிவ்ல என்ன வரும்? டர்ன்றது மாஸ்குலின். டர்ன்றது என்னவா வரும் டாட்டிவ்ல? டெம் மேம். டெம். டெம் ஜானாட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்க ஷார்ட் ஃபார்ம் தெரிஞ்சிச்சுன்னா பைம் அப்படின்னு போட்டுக்கலாம். பை டேம் வந்து பைம் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க சென்டென்ஸ் எழுதணும். ஸோ அடுத்தது ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். வெற்றி, சுதர்ஷன், குணா, ஜீவா, கிஷோர் இவங்கெல்லாம் இருக்கிறீங்களா இல்லையா? எஸ் மேம். ம் டான். ம் டான். டான் ஜூ. செகண்ட் பிளேஸ்ல என்ன? ஃபாரன் மேம். ம் ஸோ இங்க ஃபாரன்ன்றது இஷ் வந்திருக்கிறதுனால ஃபாரன்ன்றது என்னவா ஸ்பெல்லிங்ல வரும்? மேம். ம் then ஃபாரே இஷ் ஜூ போட்டுக்கோங்க. அது மட்டும் தான் இருக்கு. ஜூ. தஸ் பியூரோன்றது என்னவா மாறும்? டெம். டெம் பியூரோ. சோ இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் இருக்கா? ஜூம். ஜூம் மேம். ஓகே. அடுத்தது தேர்ட் ஒன்.
சொல்லுங்க. Dot. Dot. English. Dot A. Dot. N. ம் சொல்லுங்க. Zoo. ம் There, ma'am. Then checking. ம் There, ma'am. ஓகே. இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் இருக்கா? No, ma'am. Zoo. போட்டாங்களா? அடுத்தது. Selban Zenyor. ம் சேனுவர். House. ஆ Der firma. House. D. Firma. இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் இல்ல. ஓகே அடுத்தது. Am Abend. ம் ம் Forage. Zoo. ஃப்ராய்ண்டேன்னா என்னது? Friend, ma'am. Friend, ma'am. சிங்குலரா ப்ளூரலா? Singular, ma'am. Plural. ஃப்ராய்ண்ட் என்னன்னா சிங்குலர். ஃப்ராய்ண்டே Singular. அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ். Plural, ma'am. அப்பனா ப்ளூரலுக்கு என்ன ஆர்டிகல் வருவீங்க? Then, ma'am. Then, ma'am. ஸோ என் ஆட் பண்ணிக்கணும். ஓகே அடுத்தது லாஸ்ட் ஒன். Where as an fisherman in them restaurant, ma'am. ஸோ இன் டேம் ஷார்ட் ஃபார்ம் என்ன? Im. ம் இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே Ma'am. அடுத்தது வந்து நீங்களா சென்டென்ஸ் மேக் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. போறத பத்தியோ இல்ல அங்க இருக்கிறீங்களோ இல்ல அங்கிருந்து வரீங்களோ நீங்க இந்த வேர்ட்ஸை வச்சு 2-3 சென்டென்ஸ் எழுதி எனக்கு அனுப்புங்க. அப்புறம் இன் பியூரோ வாஸ் பாஸ்ட் ஆர்டினன்ஸ் இசு. ஸோ இதுக்கும் நீங்க போட்டோஸ்க்கும் இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கும் மேட்ச் பண்ணணும்.
ஸோ den கம்ப்யூட்டர் ஹோப் ஃபாரன்னா எந்த பிக்சர் மேட்ச் ஆகும்? ஹோப் ஃபாரன்னா என்ன மேம்? அது சொல்லிட்டா நீங்க கெஸ் பண்ணுங்க. ஓகே, சிஸ்டம் பூட் பண்றது ஹோப் ஃபாரன். ஓகே, நெக்ஸ்ட் ஈஸியா கண்டுபிடிச்சு போடலாம், சொல்லுங்க. சேவா மேம். ஸோ ஃபைல் ஓப்பன் பண்றது தி டாட்டா ஓப்பன் thus password eingeben பே மேம். Bayman. den drucker anmarken ausmarken எஃப் மேம். anmarken aus அன்மார்க்கன் ausmarken அப்படின்னா ஆன் ஆஃப் பண்றது. ஏ மேம். அடுத்தது தி டாட்டா ஸ்பைஷன். டே மேம். டே மேம். ஸ்பைஷன்னா சேவ் பண்றது. den text drucken எஃப் மேம். எஃப். ஓகே, ஸோ இங்க வந்து zuerst then இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் zuerstனா ஃபர்ஸ்ட் இந்த வேலை செய்யணும், அதுக்கப்புறமா இது அப்படின்னு யூஸ் பண்றதுக்கு தான் zuerst at first. thenனா then. zuerst vater den computer hook. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சிஸ்டமை பூட் பண்ணணும், அதுக்கப்புறமா ஃபைல் ஓப்பன் பண்ணணும், then offnet die datei. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க, டாம் கான்ஸ்ட் டு பிட்டு டென் டெக்ஸ்ட் ரைவன், ஒரு டெக்ஸ்ட் இது எழுத முடியுமா, அதுக்கப்புறமா பிரிண்ட் எடுக்க முடியுமா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா என்ன எப்படி சொல்லணும், zuerst schreibt Tom den Text, then druckt der den Text. ஸோ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் எழுதுறாங்க, அதுக்கப்புறமா பிரிண்ட் எடுக்கிறாங்க. zuerstனா ஃபர்ஸ்ட் இந்த வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு zuerst at first. at first அதுக்கப்புறமா என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும், then யூஸ் பண்ணணும். இதுக்கு then. ஸோ was machen Sie auf dem Computer? நீங்க கம்ப்யூட்டர்ல ஆஃப்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க கம்ப்யூட்டர்ல? சரி, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா? இங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, schreibe and schicke emails, I write and send the emails அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி வேற என்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணலாம்? ஸ்டடீஸ்க்கு தேவையான நோட்ஸ் எடுக்கலாம். நோட்ஸ் schreiben இல்லைன்னா ஸ்பீலன் கேம்ஸ் விளையாடலாம்.
ஓகே, இது வந்து இப்போ படிக்க முடியுமான்னு தெரியலையே. ஓகே, பண்ணலாம். ம். க்ளூப் எஸ்பானல். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னு. ட்ரெஃபன் இன் க்ளூப் லேசன் சீட் அண்ட் பிரீஃப். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சா இந்த கிராமரில்? ஓகேவா உங்களுக்கு? பரவாயில்லையா? ஓகே மேம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த இது எழுதிக்கங்க, இந்த என்னெல்லாம் பண்ணணுன்றது. இந்த இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒருவேளை இதுக்கு போயிட்டேன்னா நீங்கள் இது மறந்துடுவீங்க. ஸோ நீங்கள் இதை பண்ணுங்கள்.